அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக நம் முன்னால் இருக்கிறது. B.R. கவாய் ஒரு தலித் அல்லது ஒரு பௌத்தர் என்பதனால் அவமதிக்கப்பட்டார் என்பதை விட அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியல் அவர்களுக்கு வெறுப்பை உமிழ்கிறது. ஒருபுறம் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடிக்கொண்டே, அம்பேத்கர் சிலையை வைத்துக்கொண்டே, அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டே அவர் விரும்பிய ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கு எதிராக இருக்கிறார்கள். கான்ஸ்டிடியூஷன் போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இயக்கமே நடத்த முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே வெப்பன் இன்னைக்கு அதுதான். அதனுடைய பிரியாம்பிள் தான். அது முன்மொழியக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த கோட்பாடுகள் தான். அது முன்மொழியக்கூடிய புளூரலிசம் என்கிற பன்மைத்துவம், அது முன்மொழியக்கூடிய செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பின்மை, அது முன்னிறுத்தக்கூடிய ஃபெடரலிசம் என்கிற கூட்டாட்சி தத்துவம். இதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான விழுமியங்கள். இவை அனைத்துக்கும் எதிரான சக்திகள் தான் சனாதன சக்திகள். இதை கருத்தியல் ரீதியாக நாம் துணிந்து எதிர்த்து களமாட தயாராக வேண்டும். எலக்டோரல்ல எப்படி இப்படி அப்படி வரலாம் போகலாம். இப்போ 4 MLA இருக்கிற அடுத்த எலெக்ஷனில் ஒருத்த கூட இல்லாமல் போகலாம். அது பிரச்சனை இல்லை. அது அல்ல நம்முடைய நோக்கம். நம்மளை தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்க, தோக்கடிச்சுட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. அதுக்காக நாங்கள் களத்துக்கு வரல. ஐடியாலஜிக்கலாக ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். கருத்தியல் ரீதியாக ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். அதனால தான் என்னை உந்தி தள்ளியது. 6ஆம் தேதி பார்க்குறேன், 7ஆம் தேதி புரொட்டஸ்ட் பண்ணுங்க, கட்சியை உடனே திரட்ட முடியாது, ஒரு 100 வழக்கறிஞர்களாவது நம்முடைய வழக்கறிஞர்கள் வீதிக்கு வர வேண்டும், அடுத்த நாள் போராட்டம் நடத்தணும். நானே வந்து தலைமை தாங்கிறேன், நீங்கள் நடத்திட்டு போங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா நான் ஒரு அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணியிருக்கிறேன்.